கவர்ச்சியில மக்கள் ஓட்டு போட்டுட்டாங்க. கவர்ச்சின்னு சொல்றாங்க. அப்ப நான் என்ன அப்படின்னு ஒரு பாஸ் விடுறீங்க. அந்த அந்த கேப்ல நாங்க என்ன ஃபீல் பண்ணிக்கணும்னு அதையும் நீங்க தெளிவாவே சொல்லியிருக்கலாம் சிஎம் சார். நீங்க இப்போ தமிழ்நாட்டோட சிஎம். நீங்க சும்மா ஏதோ எதிர்கட்சியோ இல்ல ஏதோ இப்ப புதுசா ஆரம்பிச்ச கட்சியோட தலைவரோ கிடையாது. நீங்க மாநிலத்தோட முதல்வர். அப்ப உங்க பேச்சுல நீங்க கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பேச்சுக்கள் எல்லாமே இனி நீங்க மக்கள் கிட்ட யார் அப்படின்றத உங்களை தெளிவா காட்டக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது உங்களுக்கு மனசுல நிக்கணும். அப்புறம் நல்லா வருது வாயில அப்படின்னு வேற சொல்றீங்க. எனக்கு புரியல. அப்போ நீங்க வழி நடத்துறதுனாலதான், நீங்க இந்த மாதிரி எல்லாம் கைட் பண்றதுனாலதான், நீங்க சொல்லி கொடுத்துதான் ரூட் மாஃபியால இருக்கிற உங்களோட சப்போர்ட்டர்ஸ் இல்ல உங்களோட டிவிகே சப்போர்ட்டர்ஸ் சொல்லிட்டு ஃபேக் ஐடிஸ்ல சோசியல் மீடியால சுத்திட்டு இருக்கவங்க அசிங்கமா கமெண்ட்ஸ்ல பேசிட்டு இருக்காங்களா, ஃபேக் நியூஸஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுதான் நீங்களும் இப்ப பண்றீங்களா? நீங்க அதை அந்த இடத்துல பாஸ் கொடுத்துட்டீங்க. நல்லா எனக்கு வாயில வரும்னு கேக்குறீங்க. ஒரு சிஎம் பேசுற பேச்சா இதெல்லாம்? அப்போ இதுதான் உங்களோட ஃபாலோவர்ஸும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களா? அதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்க தானா? அப்போ உங்களுக்கு நீங்க ஆட்சி மட்டும் செய்யுங்க, உங்களை எதிர்த்து பேசுறவங்க எல்லாம் செய்யறவங்கள நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றீங்களே, எப்படி? சோசியல் மீடியால அபியூசிவா பேசி ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி, தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம மத்த மாநிலத்திலயும் மத்த மாநிலங்களோட மொழியிலயும் ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி, இதுதான் அவங்க பாத்துக்கிற லட்சணமா? இதை நீங்க என்கரேஜ் பண்றீங்களா? அப்போ ரோட்ல இறங்கி உங்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்களே, விவசாயிகளும் போராடிட்டு இருக்காங்களே, அவங்க எல்லாம் யாரு சிஎம் சார்? அவங்க என்ன வானத்துல இருந்து குதிச்சு வந்த ஏலியன்ஸா? அவங்க எல்லாம் மக்கள் கிடையாதா? தமிழ்நாட்டோட மக்கள் கிடையாதா? உங்களை நம்பி இருக்கிறவங்க கிடையாதா? நீங்க எங்களுக்கு சரியான ஆட்சியை மட்டும் கொடுங்க, உங்களை விமர்சிக்கிறவங்களை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. மக்கள் யாரும் சொல்லலைங்க, உங்களை கேள்வி கேட்கிறாங்க சிஎம் சார். ரோட்ல இறங்கி போராடுறாங்க, உங்களை பாக்குறதுக்காக முயற்சி பண்றாங்க. நீங்க வாயை திறந்து பிரஸ் மீட் கொடுங்க சிஎம் சார் அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு காதுல கேட்கலையா? இல்ல அப்ப மட்டும் நீங்க காதை மூடி வச்சுக்கிறீங்களான்னு தெரியல. உங்களுக்கு இன்னைக்கு பேசுறதுக்கான ஸ்கிரிப்டை யார் கொடுத்தாங்க? இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு உங்களுக்கு யாரு கைட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சிஎம்மா நீங்க இதை பேசுனது சரியான விஷயம் கிடையாது. அது யாரோட ஆதரவாளரா வேணா இருக்கலாம். நான் திமுக ஆதரவாளரா இருக்கலாம், ஏடிஎம்கே ஆதரவாளரா இருக்கலாம், என்டிகே ஆதரவாளரா இருக்கலாம். ஆனா இத கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. ஏன்னா நீங்க எனக்கும் சேர்த்துதான் முதல்வர் அப்படிங்கிறதுனால நான் இதெல்லாம் கேட்கிறேன்.